கமலஹாசன் சினிமா, அரசியல் என இரண்டிலும் கவனம் செலுத்தி வருகிறார். அரசியலில் எப்போது பேச வேண்டும் என தெரியாமல் பேசி சிக்கலில் சிக்குவதையே வழக்கமாக கொண்ட கமலஹாசன் இப்போது சினிமா ப்ரமோஷனுக்காக மாசாக பேசுவதாக நினைத்து பேசியிருப்பதுதான் சர்ச்சையில் முடிந்துள்ளது. இதனால் தக் லைஃப் படம் வெளியாகுமா என்ற சிக்கலில் மாட்டியுள்ளது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, AR ரகுமான் காம்போவில் உருவான தக் லைஃப் திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது. ஆனால் அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியாத அளவுக்கு கமலஹாசன் தற்போது பிரச்சனையில் சிக்கியுள்ளார். தக் லைஃப் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பாராட்டி பேசிய கமலஹாசன், உங்கள் வாசை தமிழில் இருந்து வந்தது என்று கூறியிருந்தார். தமிழில் இருந்து கன்னடம் வந்தது என்று கமலஹாசன் கூறியதற்கு கர்நாடக மாநிலத்தில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. கன்னட அமைப்புகள் கமலுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து அவரின் போஸ்டர்களை கிழித்து வருகின்றன. குறிப்பாக கன்னட ரக்ஷண வேதிக்கா அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதாவது, நாங்கள் கமலஹாசனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம், உங்கள் படம் கர்நாடகாவில் வியாபாரமாக வேண்டும், அப்படி இருக்கையில் கன்னட மொழியை அவமதித்துள்ளீர்கள், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த பேச்சை பேசும்போது எங்கள் மாநிலத்தில் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்போம். ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். எங்கள் மொழிக்கும் மக்களுக்கும் எதிராக பேசினால் போராட்டங்கள் வெடிக்கும். உங்கள் படம் கர்நாடகாவில் ஓடாது, தடை விதிப்போம் என்று எச்சரித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறுகையில், கன்னட மொழிக்கு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது, சிறுமையான கமல்ஹாசனுக்கு அது தெரியாது என்று விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எதிரும் புதிருமாக உள்ள காங்கிரஸ், பாஜக ஒரே நிலைப்பாட்டில் உள்ளன. கமல்ஹாசனுக்கு அந்த மாநில எதிர்க்கட்சியான பாஜகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக எதிர்க்கட்சி தலைவர் அசோக் கூறுகையில், கமல்ஹாசனின் அனைத்து படங்களையும் கர்நாடகாவில் தடை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன், இல்லையென்றால் அவர் மனநோயாளி போல் இப்படி நடித்துக் கொண்டே இருப்பார் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே காவிரி விவகாரம் தொடர்பாக இரு மாநிலத்திற்கு இடையே வார்த்தை போர் அதிகரித்தது. இதனால் தமிழ் படம் கர்நாடகாவில் இடம்பெறாது என பேச்சுக்கள் எழுந்தன. அப்போது சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் மௌனம் காத்து வந்தனர். இப்போது கமல் திமுக கூட்டணியில் இருந்தாலும், கர்நாடக மாநில காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருந்தாலும் அறிவாலயம் இந்த விஷயத்தில் தலையிடாது என கூறப்படுகிறது. காரணம், கர்நாடகாவில் மொழி பிரச்சனையை கமல் கையில் எடுத்துள்ளார். இதனால் அந்த மாநிலத்தில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றனர். ஏற்கனவே நம் மொழி விவகாரத்தில் பல்வேறு சிக்கலை சந்தித்துள்ளோம் என்பதால் கட்டாயமாக கமல் விஷயத்தில் திமுக தலையிடாது என்றே சொல்லப்படுகிறது. இதனால் கமல்ஹாசனை கன்னட அமைப்பு மற்றும் கன்னடம் பேசும் மக்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.